ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். அதுவும் கோவா ஸ்டஃபிங்கோட. இந்த மாதிரி நம்ம கோவா ஸ்டஃபிங் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இந்த சுவையான குலாப் ஜாம் எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோவா ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு 250 கிராம். இதில் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நான் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க. இதில் நான் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த பாலையும் பால் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்துட்டோம். இப்போ நம்ம கோவா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ண பாலை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காது. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம இதை நல்லா உருண்டை பிடிக்கணும். அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் கரைஞ்சி மறுபடியும் நல்லா கட்டி ஆகும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு நல்லா கட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடாயை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஜிஆர்பி மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மிக்ஸ் கிடச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நம்ம குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசையும் போது தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம கலந்துக்கணும். இந்த 2 பாக்கெட் மாவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 கப்புக்கும் கம்மியாக தண்ணி தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு 1 கப்புக்கு இந்த அளவுக்கு தண்ணி மீதி தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இதை ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோவாவை நான் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக குலாப் ஜாமுன் செய்கிற மாதிரி கொஞ்சமாக குலாப் ஜாமுன் மாவு எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம கொஞ்சமாக நம்ம கைகளாலே அழுத்தம் கொடுத்து நல்லா டைட்டாக அதை உருட்டணும். அப்போ தான் நமக்கு எந்த ஒரு விரிசலும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சு. இதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டை ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம இதோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோவாவை வச்சுட்டு அதை அப்படியே மூடி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா டைட்டாக மூடிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கைகளால் மறுபடியும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டோன்னா நமக்கு குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம சர்க்கரை பாகு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை பாகுக்கு 1 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் அளவுக்கு சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகுக்கு நம்ம எந்த ஒரு கம்பி பதமும் பார்க்க வேண்டாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வற்றினாலே போதும். நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிடும். சர்க்கரை பாகு கொதிக்கும் போது நான் கொஞ்சமாக ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. குலாப் ஜாமுனை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். ஆயில் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண குலாப் ஜாமுனை போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் மிதமான சூட்டில் வச்சு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அதை லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். நம்ம லைட்டாக ஆயிலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருப்ப வேண்டாம், நமக்கு குலாப் ஜாமுன் உடஞ்சிடும்.
இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டு 2 பக்கமும் ப்ரௌன் ஆனதும் நம்ம இதை எடுத்து சக்கரை பாகில் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகில் போட்டுக்கலாம். உங்களுக்கு சக்கரை பாகு ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. ஏன்னா சக்கரை பாகு சூடாக இருந்தால் தான் நம்ம குலாப் ஜாமுன் சேர்க்கணும். இப்போ நமக்கு இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா ரொம்பவே சுவையான குலாப் ஜாமுன் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். எப்போவும் ஒரே மாதிரி குலாப் ஜாமுன் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஸ்டஃபிங் குலாப் ஜாமுன் சாப்பிட்றது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.